ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். சாய் ரேவன் ப்ரோ. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டீமோட ப்ரிவியூஸையும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிபிகேஎஸ் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிபிகேஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஆக்ஷன் அப்போவே வந்துட்டு ரொம்ப பர்ஸ் அமௌண்ட் நிறையா வச்சிருந்தாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு ஸ்குவாட் இது பண்ணியிருக்காங்க வித் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் தேர் கேப்டன். யாரையுமே ரீட்டைன் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே மொத்த பர்ஸையுமே அது 2 பேர் ரீட்டைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, பிரப்சிம்ரன் அண்ட் சஷாங்க் சிங்கை ரீட்டைன் பண்ணிட்டு மொத்தமா வந்துட்டு அப்படியே ஆக்ஷன்ல இறங்கினாங்க வித் 100+ crores இன் தேர் பர்ஸ். பட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஓரளவு டீசெண்டா வந்துட்டு ஏதோ ஒரு பிளேயிங் 11ல வந்துட்டு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் பவுலிங் வந்துட்டு கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா என்ன டீம் எடுத்திருக்காங்க, இந்த டீமை வந்துட்டு எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுதான். ஸோ நானே வந்துட்டு ரேவந்த், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு பஞ்சாப் டீம், என்ன நினைக்கிறீங்க? இல்ல பஞ்சாப் டீம் வந்து நீ 2-3 பாயிண்ட் சொல்லியிருந்த இந்த மாதிரி ஆக்ஷன்ல நிறைய பர்ஸோட போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப ஏர்லியாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 50% ஆஃப் த பர்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், யுஸ்வேந்திர சஹல், அப்புறம் வேற யார் எடுத்தாங்க, லைக் இது இன்னொருத்தவங்க ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாமே அந்த ஒரு செட் ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் பிரேக் போறதுக்குள்ளேயே இவங்க 3 பேரையும் வாங்கிட்டு பாதி பர்சன்ட் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதா கரெக்டான வேர்டு. ஏன்னா உங்களுக்கு 112 கோடி இருக்கும் போது நீங்க எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸுமே நீங்க வந்து ஹை பிட் போட்டு எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த பிளேயர் தான் எனக்கு வேணும் அப்படின்றதுக்கோசரமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் எதுவுமே பார்க்காம வந்து 3 பிளேயர் மேலேயே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கோ எனக்கு தோணுது. ஸோ லைக் அதான் ஸ்குவாடை பத்தி பார்க்கும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஓகே, நானுமே ஆக்சுவலா அதான் யோசிச்சேன். வந்துட்டு இப்போ ஒரு 3 பிளேயர்ஸ் வந்துட்டு நீங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி அவங்க வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் சூட்டடா இருப்பாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். யுஸ்வேந்தர் சகல் ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் நீங்க வந்துட்டு லைக் ஒரு ஃபியூ இயர்ஸா நீங்க இதுவே பண்ணல, ஒத்துக்கலாம். ஹர்ஷதீப்மே நீங்க கோருக்காக போயிருக்கீங்க அப்படிங்கலாம். பட் ஸ்ரேயஸ்க்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டு லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு அப்படியே அந்த பிளேயிங் 11 ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்ப மிஸ்மேட்சா இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா இது வந்துட்டு ஒரு பேக்கேஜா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஓரளவுக்கு ஒத்துப்பேன். என்ன சொல்றது, டீசெண்டா பண்ணிருக்காங்கன்னு. ஆக்ஷனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்க அதிகமா பர்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு போயிருந்தீங்கனாலும் பிரச்சனை, கம்மியா பர்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு போனீங்கனாலும் பிரச்சனை. ஒரு மாதிரி ரீசனபிள் பர்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆக்ஷன்ல நல்லா பண்ண முடியும். பட் நிறைய பர்ஸ் அமௌண்ட் வச்சுட்டு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 50% வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மீதி 50% ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டு இது பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு டெஸ்டட் பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. அன்டெஸ்டட் கமாடிட்டி ஜாஷ் இங்கிலீஷ் சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா பண்ணாரு. பட் இந்தியன் கண்டிஷன்ல அவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்தியாவில வேற அவர் ஒரு 100 அடிச்சிருக்காரு ஆல்ரெடி. பட் எப்படி இந்த ஐபிஎலுக்கு ஃபுல்லா வந்துட்டு ஒரு நல்ல இதுவா வரப்போறாரு அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் மத்தபடி ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்குவாட் தான். பட் என்ன சொல்றது, ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்ல, ப்ராப்பர் பேக்கப்ஸ் இல்ல, அங்கதான் மேபி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ஒரு கப் வின்னிங் கேப்டன் தான், அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. பட் அந்த அவருக்கு கேகேஆர்ல இருந்த ஒரு டீம் இங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சோ வித் தட் நோட் நம்ம அடுத்து இந்த ப்ராபபிள் 12 போலாம் வித் இம்பாக்ட் சப். சொல்லுங்க உங்களோட ப்ராபபிள் 11 வித் இம்பாக்ட் சப் யாரெல்லாம் ஆட வைப்பீங்க? ஓகே ஃபைன், ரைட். நானே வந்துட்டு அப்ப ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்துட்டு ஓபனர்ஸ் வந்துட்டு பிரப்சிம்ரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் ஓபன் பண்ண போறேன். ஏன்னா வேற யாருமே வந்துட்டு லைக் எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ்னு தெரியல. மேபி வந்துட்டு ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்தாங்கன்னா மேபி ஜாஷ் இங்கிலீஷை மேல ஆட வைக்கலாம். பட் அவரும் இல்லைன்னா என்ன சொல்றது, ஜாஷ் இங்கிலீஷ் ஆர் பிரியான்ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு. அவருமே வந்துட்டு ஒரு டொமஸ்டிக்ல வந்துட்டு ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ மேபி அவங்கள வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாவே மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வித் பிரப்சிம்ரன். அடுத்து வந்துட்டு ஒன் டவுன் ஆப்வியஸ்லி ஸ்ரேயஸ் ஐயர்.
அவரோட ஸ்பாட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்பாட், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார்மை வந்துட்டு இங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணாருன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல், ஆப்வியஸா அவங்க அவரை தான் ஆடி வைக்கணும். பஞ்சாப்ல இருந்தப்ப கிளென் மேக்ஸ்வெல் எப்படி இருந்தாரு அந்த 2014-15 அந்த டைம்ல நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்ஸ்வெல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு நான் நேகல் வதேரா கொண்டு வரேன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரைட் ஹேண்டட் பேட்டிங் ஸ்டாக்கடு லைனப்பா இருக்கு. ஸோ அதனால நடுவில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால நேகல் வதேரா. அண்ட் தென் அதுக்கப்புறமே வந்துட்டு மேபி நான் வந்துட்டு மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே கூட நேகல் வதேராவை கொண்டு வரேன். இன்கேஸ் குயிக் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா நேகல் வதேரா வந்துட்டு கொஞ்சம் இன்னிங்ஸை பில்டும் பண்ணுவாரு. மேக்ஸ்வெல் வந்துட்டு லைக் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு பேட்டை விட தான் போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சஷாங்க் சிங், யான்சன், ஓமர்சாய். ஓமர்சாய் எனக்கு ஆப்வியஸா வேணும். ஓமர்சாய்ட்ட வந்துட்டு பாலை வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அபூர்வ ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஹர்ப்ரீத் பிரார் அவங்க கண்டிப்பா ஆட வச்சு அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லை. வைஷாக் விஜயகுமார், குல்தீப் சென், யஷ் தாக்கூர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யஷ் தாக்கூர் தான் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பவுலிங் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்கிறனால. அண்ட் ஆப்வியஸ்லி 18 crore ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாரு. இம்பாக்ட் சப்பா வந்துட்டு யுஸ்வேந்தர் சகல் தான். ஸோ இதுதான் என்னோட ப்ராபபிள் 11. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த்? இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா உங்களுக்கு டீம்ல? இல்ல, எனக்கு வந்து இதே ப்ராபபிள் 11 தான். ஆனா ஓப்பனிங்ல மட்டும் எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் ஓப்பனிங். ஸோ 1 down ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், குல்தீப் சென், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், யஷ் தாக்கூர். 2 ஃபாரினர் இன்னும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க 2 ஃபாரினர் மட்டும் யூஸ் பண்றீங்க. இல்ல இதே போதுமே. 3 ஃபாரினர் சொல்லிட்டேன். கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். இல்ல கிளென் மேக்ஸ்வெல் சொல்லல, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷ் அண்ட் இவர் மட்டும் தான் சொல்லி 3 ஃபாரினர் சொல்லியிருக்கீங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷ், யான்சன். இன்னும் ஒருத்தர் சொல்லலாம் ஆக்சுவலா. சாரி. சரி, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கிளென் மேக்ஸ்வெல் விளையாட வச்சுட்டு ஜான்சன் வேணா இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அது பண்ணலாம். லைக் த்ரீ பிளேயர்ஸ் தான் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ யுஸ்வேந்தர் சகல் உங்களுக்கு வேணாமா? ஓ சாரி, சஹல் இருக்காருல்ல. சோ இன் பிளேஸ் ஆஃப் யாருக்கு வேணா கொண்டு வரலாம். யஷ் தாக்கூர் பதிலா சஹல் தான் விளையாடுவேன். குல்தீப் சென் அண்ட் ஹர்ஷதீப் தான் பேஸ் பவுலர்ஸ், ரைட்? ஏன்னா குல்தீப் சென் வந்து நல்லா பண்ணிருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நல்லா பண்ணிருக்காரு. சோ அவங்க 2 பேர் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. மேபி சாரி, சஹல் நான் மறந்துட்டேன். 18 கோடி கூட எடுத்திருக்காங்க. சோ இன் பிளேஸ் ஆஃப் யஷ் தாக்கூர் சஹல் வருவார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவங்கள்ட்ட இப்ப வந்துட்டு இவங்க இந்த டீமுக்கு வந்துட்டு லைக் பேக்கப்ஸ்னு இருக்கிறத வந்துட்டு நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். பேக்கப்ஸ்னு பார்த்தா ஆல்ரவுண்டர்ஸ்ல ஆரன் ஹார்டி இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் ஆரன் ஹார்டி இன்னும் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி எங்கேயுமே வந்துட்டு இன்னும் சரியா ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால அது வந்துட்டு ஒரு வீக் லிங்கா இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்கியூசன் அண்ட் ஜேவியர் பார்ட்லெட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. லைக் பேக்கப்ஸ்க்கு சொல்றேன், பவுலர்ஸ் இல்லை, லைக் பேக்கப்ஸ்க்கு வந்து சொல்றேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபாரின் ஸ்பின்னரா வந்துட்டு லைக் யாருமே இல்லை. பட் என்ன சொல்றது, ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் இருந்தா நல்லா இருக்கும். பட் மார்க்கோ யான்சன் அண்ட் ஓமர்சாய் இருக்கிறனால அந்த ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் வாய்டு வந்துட்டு அங்க இருக்கு. அண்ட் இந்தியன் பேசர்ஸ்லுமே வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் மட்டும் தான் என்ன சொல்றது ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டா இருக்காரு. யஷ் தாக்கூர், குல்தீப் சென், வைஷாக் விஜயகுமார் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு அன்னோன் கமாடிட்டிஸ் தான். ஸோ அவங்க எப்படி வந்துட்டு அந்த பஞ்சாபோட இதுல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ வித் தட் நோட் நம்ம வந்துட்டு லைக் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். பஞ்சாப் இந்த டீமை வச்சுக்கிட்டு எங்க முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் எந்த ஸ்பாட்ல அவங்க முடிப்பாங்க? நான் ஒரு அதுக்கு முன்னாடி 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேக்கப் பத்தி நீ சொன்ன, நான் ஸ்குவாட் பத்தியே சொல்றேன். ஸ்குவாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்இவனா தான் இருக்கு. நீ பேட்டிங் லைனப் எடுத்துக்கோ, பவுலிங் லைனப் எடுத்துக்கோ, எங்க பேக்கப்ஸ் நீ எங்க பார்த்தாலுமே யாருமே ஒரு சீசன்னா ஒரு 600 ரன் இவங்க அடிப்பாங்கப்பா அப்படின்னு யார் மேலேயுமே நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. மற்ற டீம்லாம் எடுத்துட்டீங்கன்னா ருத்ராஜ் சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வா, டெவான் கான்வேலாம் 650 ரன்ஸ் அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடிப்பாங்க. ஈச் இண்டிவிஜுவலி அடிப்பாங்க. சோ ஆனா இவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் யாருமே இல்ல. ஸ்ரேயஸ் நல்ல கேப்டன், ஆனா வித் பேட் வந்து பெரிய ஒரு சீசன் இல்ல. மேக்ஸ்வெல் கடைசியா எப்ப அடிச்சாருன்னு அவருக்கே தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்டான ஒரு
பேட்டர் எல்லா இல்ல நான் என்ன பிளேயரையுமே எடுத்து மோஸ்ட் சொல்றேன், பேட்டிங்ல போட்டுருக்காங்கன்னு அந்த நினைக்கிறேன். ஒரு 600 ரன் அடிக்கிற பிளேயர் அப்படிங்கறதே தேவையில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, கலெக்டிவா பேட்டிங் எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அங்க பிரச்சனையே இருக்க போறது இல்ல. சி, நீ இப்போ ஒருத்தர் 600 அடிக்கிறதுங்கிறத தாண்டி 4 பேரா சேர்ந்து ஆளுக்கு 400 ரன் அடிச்சாங்கன்னா, பிரப்சிமரன்ட்ட கேப்பபிலிட்டி இருக்கு கண்டிப்பா. ஏதாவது ஒரு 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 2-3 மேட்ச் வந்துட்டு ஒரு 70 பிளஸ் அடிச்சிடுறாரு. ஸ்டாயினிஸ் கிட்ட 100 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட 100 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. செஷாங் நேகல் வதேரா கிட்ட அந்த ஒரு இது இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த 600 அந்த ஸ்டாட்ஸ் வச்சுட்டு நான் போக மாட்டேன். இப்போ கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் வந்துட போகுது. நம்ம இல்ல திரும்ப ஆனா வந்துட்டு லைக் ஓகே ஒரு இல்ல ஓகே நீ சொல்லு. சொல்றதை ஒத்துக்கிறேன். ஆனா ம், நீ ம். வந்து ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணணும்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து கன்சிஸ்டன்டா நின்னு ஒரு 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 பேட்ஸ்மேன் வந்து உனக்கு ஒரு ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்கணும். சோ அப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் 4ல முடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அம்பத்தி ரைடு நான் பாத்தீங்கன்னா 2018ல வந்து ஒரு 100 அடிச்சாரு. சோ அந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நிக்கணும், இல்ல ஒரு செட் அவுட் பேட்ஸ்மேன் இருக்கணும். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து சூரியகுமார் யாதவ்ன்ற மாதிரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் இங்க வந்து ஒரு த்ரூ அவுட் தி ஒரு ஒரு சைடுல நின்றுணும், அவங்க சுத்தி சப்போர்ட் பண்ற பேட்ஸ்மேன் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்ல லாஸ்ட் டைம் கேகேஆர்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சி, நீ 600 ரன்ஸ் அந்த மாதிரி மார்க் அப்படி வச்சு பார்த்தா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. லெட் இட் பி 500 ஆர் வாட் எவர். நான் என்ன சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயரை சுத்தி டீம் ஆனா போதும். நான் ஒத்துக்கிறேன். இப்ப குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டா அங்க சுப்மன் கில் இருந்தாரு. சுப்மன் கில்ல சுத்தி ஆடின பிளேயர்ஸ் யாருமே வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ற பிளேயர்ஸ் இல்ல. யாரோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்துட்டு இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க, லைக் ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்தாங்க. பேட்டிங் வந்துட்டு கலெக்டிவா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண. நான் என்ன சொல்றேன், இந்த டீம் கிட்ட வந்துட்டு பேட்டிங்ல நான் இந்த டீமை குறைய சொல்ல மாட்டேன். இந்த டீம் பேட்டிங் சூப்பரா இருக்கு. இந்த டீம் பவுலிங்ல நீ குறை சொல்ற அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இல்ல எனக்கு வந்து மொத்தம் அந்த ஓவரால் ஸ்குவாடே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொலாப்ஸா எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த 3 பேர் மேல 60 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணதுனால இன்னும் பெட்டர் ஆப்ஷனுக்கு அவங்களால போக முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. டெவான் கான்வே, ஜாஷ் பட்லர் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் அவங்க ஆப்ஷன்ல விட்டுட்டாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. 3 பேர் மேல 60 கோடி போட்டதுனால பேட்டிங் வந்து இல்ல, திரும்ப அவங்க வந்துட்டு ரச்சின் ரவீந்திராக்கு தான் போனாங்க. பேட்டிங்ல வந்துட்டு ஒரு பிட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ் தான் போனாங்க. ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸுமே வந்துட்டு உனக்கு கன்சிஸ்டன்சி இல்ல காட்டல. போனாங்க. நான் இல்ல போனாங்க. ம் ஏன் எடுக்க முடியலன்னா அந்த பர்ஸ் வந்து மொத்தமா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள காலி ஆனதுனால ஸ்குவாடா எடுக்க முடியலன்னு நான் சொல்றேன். இல்ல, நம்ம ஆக்சுவலா அப்படி போவேன். லைக் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இது இனிமே இந்த இந்த இருக்க ஸ்குவாடை வச்சுதான் அவங்க விளையாடணும். நம்ம இருக்க ஸ்குவாட்ல என்ன வந்துட்டு பெட்டர்மெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங்னா இது மட்டும்தான். இந்த இந்த பேட்டிங் இது மட்டும்தான் வச்சு விளையாட முடியும். அவங்கள்ட்ட வேற என்ன சொல்றது, இது விட்டா இப்ப இதுல 2 பேர் ஃபெயிலியர் ஆனா வேற இடத்துக்கு போலாங்கிற ஆப்ஷனே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்டார் ஸ்ட்ரக். நான் பேட்டிங்ல வந்துட்டு லைக் நான் வந்துட்டு அக்ரி பண்ணிக்க மாட்டேன், டிஸ்அக்ரி தான் பண்ணிக்கிறேன். பவுலிங் நீ சொல்றேன்னா நான் வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பேட்டிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க இவங்க. பிரப்சிம்ரன், ஸ்டாயினிஸ், ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், சஷாங்க், வதேரா, யான்சன். இவங்க 7 பேரும் அடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க, லைக் ரொட்டேட் பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. நேகல் வதேராவா நான் ஷியோர் ஷாட்டா சொல்றேன், நேகல் வதேரா கிட்ட ஒரு 400 to 500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சீசன். ஏன்னா அவர் ஆட போற ரோல் அப்படி. அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு அடிக்கிற ரோல் இல்லை. ஏன்னா இந்த டீம்ல மேக்ஸ்வெல் இருக்காரு, யான்சன் இருக்காரு, சஷாங்க் சிங். இவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த ரோல் எடுத்துப்பாங்க டு ஹிட் த பால் இந்த கடைசி ஃபியூ ஓவர்ஸ். டாப்ல பிரப்சிம்ரன் அண்ட் ஸ்டாயினிஸ் தான் மோஸ்ட்லி இறங்குவார்னு நினைக்கிறேன். அப்படி ஜாஷ் இங்கிலீஷ் இறங்கினாலுமே ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு ஃபில் சால்ட் மாதிரியோ இல்ல வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ஓப்பனிங் வந்துட்டு அந்த அதிக பாயிண்ட், ஐ மீன் அதிக ரன்னுக்கு நிறைய ரன் அடிக்கிற அந்த பவர் பிளேல வந்துட்டு அதிக ரன்ஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான் ஜாஷ் இங்கிலீஷுமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நேகல் வதேரா வில் டேக் கேர். நான் பவுலிங் வேணா ஒத்துக்கிறேன். ஹர்ப்ரீத் பிராரு, மார்கோ யான்சன், ஓமர் ஜாய், யஷ் தாக்கூர் இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி போக போறாங்க பவுலிங் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. பவுலிங் பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த பவுலிங் ஓகேவா? இல்ல பவுலிங்கும் அப்படிதான். பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்ஸ் இல்ல. லைக் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் டிஃப்ரெண்டா படுது. ஏன்னா மேக்ஸ்வெல் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். ஸ்டாயினிஸும் ஒரு ஒரு மேட்ச் ஒரு பெஸ்ட் நாக் விளையாண்டார் சேப்பாக்ல 132 அடிச்சு சிங்கிள் வின் பண்ணி கொடுத்தாரு. மற்றபடி கன்சிஸ்டன்டா ஒரு 550 பிளஸ் ரன் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிளஸ் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா போகும். அவர்கிட்ட 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா 30 ரன் கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பவுலிங்கும் எனக்கு கேட்டீங்கன்னா யஷ் தக்கூர்லாம் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. அவங்க எல்எஸ்சி தோத்ததே பவுலிங்கால தான். யாஷ் தாக்கூர் தவிர வேற யாருமே அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இல்லாதனால கேஎல் ராகுல் அவரை வச்சு தான் போனாரு. ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. உமர் சாயும் ஓகே ஒரு ஆல்ரவுண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் 2 ஓவர் 1 ஓவர் தள்ளுறதுக்கு தான் அவர் இருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு
பவுலிங் எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. பவுலிங்கும் ரொம்ப சுமாரா தான் எடுத்திருக்காங்க. ஹைலி ஹர்ஷதீப் சிங் அண்ட் குல்தீப் சிங் மேல தான் ரொம்ப ஹை டிபெண்ட். ஏன்னா அவங்க நல்லா பண்ணணும். பிளஸ் வந்து ஹர்ப்ரீத் பிரார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரு. ஸோ ஆனா வந்து எஸ்டாப்ளிஷ்டான பவுலரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. லைக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்ல இருக்கு. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பிரார் வந்து நல்லாவே ரேட் பண்ணுவேன். அவர் ஒரே மேட்ச்ல வந்துட்டு ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல் அப்படிலாம் எடுத்திருக்காரு. ஓரளவு எக்கனாமிக்கல் பவுலர் தான். அவர் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜடேஜா மாதிரினா உடனே கம்பேரிசன் எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு எக்கனாமிக்கல் பவுலர் உங்களுக்கு வந்துட்டு 4 ஓவர் 24 ரன், 4 ஓவர் 30 ரன் அந்த மாதிரி கொடுத்துட்டு போற மெயின் விக்கெட்ஸும் நிறைய எடுத்திருக்காரு. குயிக் விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. ஹர்ப்ரீத் பிரார் சகாலும் செட்டு. பேஸ் பவுலிங் தான் ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. இல்ல ஸ்பின்னுமே வந்துட்டு உனக்கு லைக் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கறியா? ஸ்பின்னும் லைக் ஸ்பின்னர்ல வந்து லைக் ஒரு ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட் போகும்போது வந்து இவர் தான் நீங்க லீட் பவுலரா வச்சு போறீங்கன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன். இல்ல சகல் தான் லீட் பவுலர். சகல் தான் வந்துட்டு லைக் ஸ்பின் அட்டாக் லீட் பண்ண போறாரு. சகலுக்கு சப்போர்ட்டிங்கா போறதுனால மேபி எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா எனக்கு தெரியல பஞ்சாப். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்லையும் ஃபுல் 14 மேட்சஸ் வரைக்கும் எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கொடுத்தாங்க ஆக்சுவலா. 2 சீசனா ஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. 2022 அப்புறம் 23-24 2 சீசனுமே வந்துட்டு ஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் பிரார். ஆக்சுவலா ஹர்ப்ரீத் பிரார் தான் இவங்க வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு லீட் ஸ்பின்னர் மாதிரி. லீட் ஸ்பின்னர் இல்ல, வித் சப்போர்ட் டு ராகுல் சகர் அந்த மாதிரி. ரவி பிஷ்ணா 2022 ரவி பிஷ்ணா இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல 21 தெரியல. ஆக்சுவலா லைக் சம்திங் ஒரு சப்போர்ட்டிவ் பவுலரா தான் வந்துட்டு ஹர்ப்ரீத் பிராரை வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணிருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் வந்துட்டு லைக் நல்ல பவுலர் தான். பேஸ் தான் கன்சர்னா இருக்கு. திரும்ப யான்சனும் அடி வாங்குவாரு. யான்சனும் வந்துட்டு டெத்துல போட்டு அடி வாங்குவாரு. ஓமர் ஜாயை நீங்க டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப அவரை டெத்துக்கு கொண்டு வர முடியாது. ஹர்ஷதீப் சிங் டாப் அண்ட் டெத்துல நல்லா போறாரு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஹர்ஷதீப் மேல எந்த பிரச்சனையும் இல்லை. யஷ் தாக்கூர் தான் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதா. ஏன்னா ஒருத்தர் மட்டும் நல்லா போட்டு ஒருத்தர் 4 ஓவர் 24 ரன் கொடுத்து மத்தவங்க 4 ஓவர் 40 போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் அதிகமா போயிடும். சோ அதனால அது ஒண்ணு மட்டும் தான் கன்சர்னிங்கா இருக்கு. யஷ் தாக்கூர்லாம் பெஞ்ச் தான் உட்காரப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யஷ் தாக்கூர் பிளேயிங் லெவல்ல எந்த அளவுக்கு யார் எடுத்தாலுமே, யஷ் தாக்கூர் எடுத்தாலும் சரி, குல்தீப் சிங் எடுத்தாலும் சரி, வைஷாக் விஜயகுமார் எடுத்தாலும் சரி, இவங்க யார்ட்டையுமே அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. நீ பேட்டிங்ல சொன்ன கன்சிஸ்டன்சி தான், பேட்டிங்க்கு சொன்ன விஷயம் தான் இங்க பொருந்தும். கன்சிஸ்டன்டா போடுற பவுலர்ஸ் யாருமே இல்ல பிபிகேஸ்ல. சோ இவங்க எப்படி வந்துட்டு இந்த பவுலிங்கை வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க, அதை வச்சுதான் அவங்க டீமே இருக்கு. பவுலிங் இவங்க நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாம். நான் திரும்ப அதே கொஸ்டினுக்கு வரேன். சோ எங்க முடிப்பாங்க பிபிகேஸ் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு சான்ஸ் இருக்கா, இல்ல 18th இயரா இவங்களும் போக வேண்டியதானா? 18th இயரா இவங்களும் வெளியே போயிடுவாங்க. ஒரு 7th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 7th பொசிஷன் சொல்லியிருக்காரு. நானுமே ஆக்சுவலா கன்வின்ஸ். எனக்கு என்னன்னா இந்த டீம் வந்துட்டு கடைசியா பிளே ஆஃப்ஸ் போனது வந்துட்டு 2014 தான் நினைக்கிறேன். அந்த சுரேஷ் ரெய்னா வந்துட்டு ஒரு பிளிட்ஸ் கிரீக் நாக் ஆடுவாரு. அதுதான் அந்த ஒரு சீசன் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆனதே. ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ஃபைனல்ஸ் போன சீசன். அதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபை ஆகல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் இவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாலே பெரிய விஷயம். அப்படி பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆனாங்கன்னா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சைடா தெரியல, கம்ப்ளீட் பேக்கேஜா தெரியல. பவுலிங் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஸோ அதனால நானுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 6 to 8 எங்கேயாவது ஒரு இடத்துல முடிப்பாங்க. இவங்க பேட்டிங் நல்லா இருக்குங்கிறனால தான் லைக் அந்த மேல முடிப்பாங்க. பேட்டிங்கும் ரொம்ப மோசமா இருந்தா இதோ வருது இன்னொரு டீம் வருது, அது மாதிரிதான் முடிப்பாங்க. கூடிய விரைவில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் நீங்க எம்சிஜிசி பிலீவர்ஸ் பேக்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க கூட வந்துட்டு எங்களோட ஸ்டார் ஸ்டாக்டு பேனலிஸ்டோட வந்துட்டு நீங்க என்ன சொல்றது, உங்களோட ரிவ்யூஸ் கொடுக்கலாம், மேட்ச் ரிவ்யூஸ் கொடுக்கலாம், வீடியோஸ் பண்ணலாம், லைவ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம அந்த பேக்கேஜ் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ சூன் ஐபிஎல் ஆரம்பிக்க போது ஒரு பிக் ஃபெஸ்டிவல் 2 months வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அதனால ஸ்டே டியூன் அண்ட் ஹாவ் அ குட் டே. வில் see you on the ரிவ்யூ ஆர் அதுக்கு முன்னால ஏதாவது லைவ் வந்தோம்னா அதுல வந்து சந்திக்கிறோம். தட் நோட் மீ பிரபு அண்ட் ரேவன் சைனிங் ஆஃப். ஹாவ் அ குட் டே கைஸ்.